ஜெபத்தை கேட்கும் தேவன். பல்வேறு காலங்களில் வாழ்ந்த மக்கள் பலவிதமான பெயர்களை தேவாதி தேவனுக்கு சூட்டியிருப்பதை பரிசுத்த வேதாகமத்திலே நாம் காண்கிறோம். ஆகார் என்ற அடிமை பெண் அவருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஜெபத்தை கேட்கிறவர் என்று தாவீது தேவனுக்கு பெயர் சூட்டினான் என்பதை பின்வரும் வார்த்தைகளால் நாம் அறிந்து கொள்ளலாம். சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதிலிருந்து தாவீதின் ஜெப வாழ்க்கை எத்தனை வல்லமை உள்ளதாய் இருந்தது என்பதை நாம் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடும். ஆகவே அவன் தன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு எழுதி வைத்தான். சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வேதாகமத்தில் தேவனுக்கு 16 சிறப்பு பெயர்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் அவருடைய பண்புகளை தெரிவிக்கின்றன. நம் நோய்களை குணமாக்குகிற கர்த்தர் யெகோவா ரொபேக்கா. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நமது சமாதானமாயிருக்கிற கர்த்தர் யெகோவா ஷாலோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மற்றொன்று யெகோவா ஈரே என்னும் ஓர் இனிய பெயராகும். நம் தேவைகளை அருளுகிற தேவன் என்பது இதன் பொருள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜெபத்தை கேட்கிறவர் என்ற கருத்தும் இந்த பதத்தில் பொதிந்துள்ளது. இங்கனம் 16 வெவ்வேறு பெயர்கள் உள்ளன. நண்பரே, தேவாதி தேவன் நம் வாழ்க்கையின் தேவைகள் அனைத்தையும் அருள விரும்புகின்றார் என்பது எவ்வளவு இனிய செய்தி! நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்று வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. எனவே மக்களுடைய சகல தேவைகளையும் அவர்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்கும் ஜெபத்தை அறிந்து அவற்றை அவர்களுக்கு அளிப்பது தேவனுடைய இனிய பண்பாம். நண்பரே, இனி நீங்க தேவனை நோக்கி பிரார்த்திக்கும் பொழுது உம்முடைய ஆன்மீக கண்களுக்கு முன்னர் நிறுத்தி, நீர் வழிபடும் நம் தேவன் உம் பிரார்த்தனைக்கு நீர் வாஞ்சிப்பதை விட அதிகமாக பதில் அருள்வார் என்ற ஆசையோடு காத்திருக்கின்றார் என்பதை நினைவிற்கொள்வீராக. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஜெபங்களுக்கு பதிலளித்தல் இறைவனின் இனிய பண்புகள் ஒன்றாகும். ஆகவே உள்ளம் தைரியம் அடைவதாக. இராணுவ வீரன் ஒருவனுடைய வாழ்வில் நிகழ்ந்த உள்ள முறுக்கும் சம்பவம் ஒன்றை ஒரு நாள் வாசித்தேன். அவன் பலருக்கும் பெருந்தொகை கடன்பட்டிருந்தான். தன் அலுவல்களை எல்லாம் முடித்துவிட்டு ஒரு நாள் இரவு அவன் படுக்கைக்கு செல்லும் முன்னர் தன் மேஜை அண்டை உட்கார்ந்தான். தான் கொடுத்த வேண்டிய கடன் மொத்தம் எவ்வளவு என்று ஒரு காகிதத்தில் எழுதினான். அது ஒரு பெருந்தொகை என்று கண்டபோது அவனுடைய இருதயமோ நின்றுவிடும் போல் இருந்தது. மனவேதனையால் தன்னையும் அறியாமல் அந்த தொகையின் கீழ் பின்வருமாறு எழுதினான். இதையெல்லாம் கொடுத்து தீர்ப்பவர் யார்? பின் அவன் ஆழ்ந்த கவலையில் மூழ்கினவனாய் தன்னையும் அறியாமல் மேஜையின் மேல் தலை வைத்து அப்படியே உறங்கிவிட்டான். இராணுவ விதிக்கிணங்க விளக்கினை அணைக்க அவன் மறந்து போனான்.
நடுநீசியில் அவ்வழியே மாறுவேடத்தில் வந்த அந்நாட்டு மன்னர் இராணுவ விதிக்கு மாறாக அக்கூட்டத்தில் மட்டும் விளக்கு எரிந்து கொண்டிருப்பதற்குரிய காரணம் என்ன என்று பார்க்க கூடாரத்தினுள் மெல்ல நுழைந்து பார்த்தார். மேஜையில் மேல் தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்த வீரனை கண்டார். அவன் கையில் இருந்த காகிதத்தையும் உற்று நோக்கினார். அதில் கடைசியாக எழுதப்பட்டிருந்த வினா மன்னரின் உள்ளத்தை உருக்கிற்று. மேஜையில் இருந்த பேனாவை எடுத்து அவ்வினாவுக்கு அடியில் அழகாக தம் கையெழுத்திட்டார். மறு வினாடியே ஆரவாரமின்றி அங்கிருந்து அகன்று இருளில் மறைந்தார். மறுநாள் காலை ஆதவன் உதித்தான். போர் வீரன் தன் கண்களை கசக்கி எழுந்தான். அவனோடைய கடன் தொல்லை பற்றிய கவலையும் கூட எழுந்தது. கவலை தோய்ந்த மனதுடன் கலங்கிய கண்களை தன் கிடந்த காகிதத்தில் திருப்பினான். என்ன ஆச்சரியம்! அவன் உள்ளம் திடுக்கிட்டது. நாடாளும் மன்னனின் கையெழுத்து தன் கேள்வியின் கீழ் இடப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். எனினும் இரவில் என்ன நிகழ்ந்திருக்கக்கூடும் என்பதை அவன் யூகித்துணர்ந்தவுடன் பெருமகிழ்ச்சி கொண்டான். துள்ளி குதித்தான், ஆடினான், பாடினான். நான் பட்ட கடனையெல்லாம் என் தேசத்து மன்னன் கொடுத்து தீர்க்கப் போகிறார். என்ன எவ்வளவு பேறு பெற்றவன் என்று நடனமாடினான். நண்பரே, இது ஒரு இனிமையான கதை அல்லவா? இனிய கதைதான். எனினும் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வாறு நடக்கக்கூடுமோ என்று ஒருவேளை நீயும் கூறலாம். தயவு செய்து ஒருபோதும் மாறாத வேத வசனம் விளம்புவதை சற்றே காண்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மெல்லாருக்காகவும் இயேசுவாகிய அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ரோமர் 8:32 ஆச்சரியமாயிருக்கிறதல்லவா? ஆம், தேவாதி தேவன் அவருடைய படைப்புகளுள் ஒன்றான மனுகுலத்தின் மீது மிகவும் அன்பு கூர்ந்தார். ஆகவே மனு மக்களை தம்மிடம் இருந்து பிரிக்கும் பாவத்தை தகர்த்தெறிந்து மீண்டும் அவர்களை தம்முடன் இணைக்குமாறு தம் சொந்த குமாரனாகிய இயேசுவையே இவ்வுலகத்திற்கு அனுப்பினார். நமக்காக அவரை சிலுவையில் பலியாக்கினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. எபிரேயர் 10:10 14 வரை. 1 யோவான் 1:7 மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்கவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மை பலியாக செலுத்தினார் என்ற உண்மையை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிற எவனும் தேவனுடைய பிள்ளையாக அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். இத்தகைய தேவனுடைய பிள்ளைக்கே முன் கூறிய வேத வசனம் இனிய உறுதியை அளிக்கின்றது. மனு மக்கள் மேல் தாம் வைத்த அன்பின் காரணமாக தமது சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையின் மேல் பலியிட அனுமதித்த பிதாவாகிய தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நண்பரே, உங்களிடம் ஒரு விலையுயர்ந்த வானொலி பெட்டி இருக்கலாம். தூரமான இடத்தில் உள்ள ஒரு நிலையத்திலிருந்து மிகவும் அருமையான இசை ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் வானொலி பெட்டியை இயக்கி அந்த குறிப்பிட்ட நிலையத்துக்கு நீங்கள் திருப்பினால் தான் நீங்கள் அந்த அழகிய பாடலை கேட்க முடியும். கிருபை உள்ள நம் பரலோக தந்தை நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிவார். நம்முடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் கேட்க அவர் எப்போதும் தமது செவியை சாய்த்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுமோ என்று நாம் அஞ்சிட தேவையில்லை. எவ்வளவு ஆறுதலான செய்தி இது! உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை.
கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள்.